Good morning, everyone. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அந்த ரெசோனன்ட் கேவிட்டி. ரெசோனன்ட் கேவிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த ஆப்டிக்கல் ஆம்பிளிஃபிகேஷன். இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் டாபிக் இந்த லேசர். ஆனா நம்ம லேசர்ல நம்ம முக்கியமான the first process that's responsible for the laser என்னன்னா the stimulated emission. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். stimulated emission. இதை வச்சு தான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து படித்தோம். அதாவது நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வந்து மூணு ப்ராசஸ் நடக்கும். என்னென்ன ப்ராசஸ்னால், சப்போஸ் இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம் இங்கே எடுத்துக்கிறேன், நான் ரேடியேஷன் பீம் இங்கே சென்ட் பண்ணுறேன்னா இந்த ரேடியேஷன் பீமில் நிறைய ஃபோட்டான்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஃபோட்டானுக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கும், வேவ் லென்த் இருக்கும், சம் எனர்ஜி இருக்கும். ஒவ்வொன்றும் இந்த என்சாம்பிள் ஆஃப் ஆட்டம், அதாவது இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்னா என்சாம்பிள் ஆஃப் ஆட்டம்னு சொல்லுவோம். இது மேலே மோதும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, it will emit the radiation, absorb the radiation as well as simultaneously emit the radiation. அந்த அப்சார்ப்ஷன் தான் என்னன்னு சொன்னா ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன். அது லேசருக்கான ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் ஏசின்னு கூட வச்சுக்கலாம். த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இதனுடைய லைஃப் டைம் வந்து 10⁻⁹ to 6 செகண்ட்ஸ் ஆனால் அதான் நானோ செகண்ட் டு மைக்ரோ செகண்ட்ஸ் ஆனால் அது உடனடியாக என்ன செய்யணும், நல்லா எக்ஸைட் ஆனது திரும்ப அப்படி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா இட் வில் எமிட் த ஃபோட்டான் பை டூ ப்ராசஸ். ஒன்று வந்து என்னன்னு சொன்னால் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் சொல்லுவோம் லேசரில். ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அதாவது வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இட் வில் ஜஸ்ட் கம் டு த கிரவுண்ட் ஸ்டேட். அதுதான் என்னன்னா எனர்ஜி லெவல் டயக்ராம் கொண்டு உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொல்லி தந்திருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எமிட்டட் ஃபோட்டான் டியூ டு த ஸ்பான்டேனியஸ் எமிஷன் எந்த டைரக்ஷனில் வேணாலும் எமிட் பார்க்கலாம். இந்த டைரக்ஷனாக இருக்கலாம், இந்த டைரக்ஷனாக இருக்கலாம், இந்த டைரக்ஷனாக இருக்கலாம், என்ன இந்த டைரக்ஷனில் இருக்கலாம். ஏன்னா ஸ்பான்டேனியஸ் எமிஷன் தன்னிச்சையாக அது வந்து ஃபோட்டானை வந்து வெளியிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றதால அதை வந்து என்னன்னு சொன்னால் எந்த டைரக்ஷன் வேணாலும் அந்த எமிட்டட் ஃபோட்டான் இருக்கலாம். அதே எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்க ஆட்டம் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் மூலமாக அந்த ஃபோட்டானை எமிட் பண்ணுச்சுன்னா, ஸ்டிமுலேட்டட் எமிஷன்னா அங்கே கொடுக்குற ரேடியேஷன் எக்ஸைட்டட் ஆட்டத்தை ட்ரிஜர் பண்ணும். அங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்காத யூ கேன் கோ டு த கிரவுண்ட் ஸ்டேட்னு அது என்னன்னா இட் வில் ட்ரிஜர் த எக்ஸைட்டட் ஆட்டம். அந்த மாதிரி எமிஷன் தான் என்னன்னு சொன்னால் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் சொல்லுவோம். அப்படி ஸ்டிமுலேட்டட் எமிஷன் பண்ணும்போது அந்த மோதிர ஒரு ஃபோட்டான், ஏன்னா இந்த ரேடியேஷன் வந்து வர மோதிர ஒரு ஃபோட்டான் ஆல்ரெடி அப்சர்வ் பண்ண ஒரு ஃபோட்டான், அந்த ரெண்டு ஃபோட்டானும் எப்படி வரும்னா வித் சேம் ஃபேஸ், வித் சேம் ஆம்ப்ளிடியூட், வித் சேம் ஃப்ரீக்வன்சி, பட் வித் சேம் டைரக்ஷன். அதான் இம்பார்ட்டன்ட். ஒரே டைரக்ஷனில், அதாவது நீங்கள் எந்த பக்கம் ரேடியேஷன் கொடுக்குறீங்களோ அதே டைரக்ஷனில் இட் வில் எமிட் த ஃபோட்டான். இதுதான் என்ன சொன்னால் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். அதுக்கு அந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ப்ராசஸ் தான் லேசர் ஆக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் காரணகர்த்தான்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா லேசரை பொறுத்தவரையும் வி நீட் த ஸ்டிமுலேட்டட் எமிஷன். அதாவது ஒரு ரேடியேஷன் கொடுக்குற ரேடியேஷன் எக்ஸைட் ஆட்டத்தை மோதி உங்களுக்கு என்னன்னா இட் வில் கிவ் த அவுட்புட். ஸோ அதை தான் என்னன்னு சொன்னால் அந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் சொல்லுவோம். இப்போ வாட் இஸ் த ரெசோனன்ட் கேவிட்டி? One can ask, what do you mean by the resonant cavity? நமக்கு யூஸ்வலாக என்னன்னா ஆக்டிவ் மீடியம் இருக்கும். ஸோ யூ கேன் டேக் தட் ஆக்டிவ் மீடியம். இங்கே தான் என்னன்னா அந்த லேசர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மீடியம், அதாவது அந்த லேசரை வந்து கொடுக்குற ஒரு மீடியம். அது வந்து ரூபி ராடாக இருக்கலாம், இல்லைனா கேஸ் மீடியமாக இருக்கலாம், லைக் கார்பன் டை ஆக்சைடு லேசராக இருக்கலாம், இல்லைனா ஒரு செமிகண்டக்டர் மீடியமாக இருக்கலாம். அந்த செமிகண்டக்டர் மீடியம் தான் என்னன்னு சொல்லணும்னா இட் வில் பி லைக் காலியம் ஆர்சனைடு ஆர் காலியம் இன்டிலியர். இது வந்து எந்த ஒரு மீடியமாக இருக்கலாம், எதர் இட் வில் பி சாலிட் ஸ்டேட் ரூபி லாட், இல்லைனா காலியம் ஆர்சனைடு செமிகண்டக்டிங் மீடியம் ஆர் கேஸ் லேசர் தான் CO2. இது வந்து எந்த கேட்டகரி வேணாலும் இருக்கலாம். இதில் வந்து என்னென்னா நிறைய எக்ஸைட்டட் ஆட்டம் இருக்கும். அந்த டாட் சர்க்கிள்லாம் எது ரெப்ரஸ் பண்ணால் அது எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டம், ஓப்பன் சர்க்கிள்லாம் கிரவுண்ட் ஸ்டேட் ஆட்டம்னு வச்சுங்க. ஸோ எக்ஸைட் ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட் ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட் ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட் ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட் ஸ்டேட். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக ரேடியேஷனை வந்து இதில் கொடுத்துருக்கோம். சப்போஸ் ரூபி டாடால எப்படி கொடுப்போம்னா நம்ம மேலே என்ன இருக்குன்னா செனான் ஃபிளாஷ் லேம்ப் இருக்கும். இந்த ஆக்டிவ் மீடியத்தை சுற்றி உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா செனான் ஃபிளாஷ் லேம்ப். ஸோ இந்த மீடியம் தான் என்னன்னு சொன்னோம் ஆக்டிவ் மீடியம். அந்த செனான் ஃபிளாஷ் லேம்ப் என்னன்னா நான் இங்கே ட்ரா பண்ணலை, பட் அந்த செனான் ஃபிளாஷ் லேம்ப் என்னன்னா இட் வில் கண்டினியூஸ்லி கிவ் த எனர்ஜி டு த ஆல் த ஃபோட்டான் இன்சைட் த ரூபி ராட். அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா நிறைய ஃபோட்டான்ஸ் வந்து இங்கே வந்து இந்த இன்சைட் ரூபி ராட் வந்து இருக்கும். அது வந்து என்னன்னா கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணும், கண்டினியூஸாக எமிட் பண்ணும். ஸோ கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணும், கண்டினியூஸாக எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா இதில் வந்து அந்த டாட்டட் சர்க்கிளும் வச்சு காமிச்சிருக்கேன், இன்னொன்று ஓப்பன் சர்க்கிளும் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதனால தான் இது வந்து கண்டினியூஸாக வந்து இந்த ஸ்டேட்லேயே இருக்காது.
இந்த டாட்டட் சர்க்கிள் திடீர்னு ஓப்பன் சர்க்கிளாக மாறும். அப்படின்னா என்னன்னா இந்த டாட்டட் லைன் சர்க்கிள்லாம் எக்ஸரே ஸ்டேட்னு சொல்றோம். அதாவது இதெல்லாம் என்னன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கோசரம் இது வந்து எஸ் சார் ஜாயின் ஆகலாம்னு சொல்றாங்க சார். ஒரே நிமிஷம் வா, அதுதான் கரெக்ட் டைத்துக்கு வரணும் வாங்கன்னு சொல்றது. யாருமே வெயிட்டிங்ல இல்லையே. ஓகே, ஜாயின்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 35 எஸ், இட் வில் பி ஃபைன். கொஞ்சம் குயிக்காக வாங்க, நான் கரெக்டாக டயத்துக்கு சொன்னால் டயத்துக்கு வந்துடுங்க. ஒருத்தவங்களாம் வந்துட்டு இருந்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் டைம் தான் போகும். என்ன சொல்ல வரேன், கண்டினியூஸ் ஒரு ஃப்ளோ கிடைக்காது. அதுக்காக ஜூமில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அலோட ஆப்ஷன் உண்டு இதில். ஆனால் என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொடுத்தாலுமே சம்டைம் ப்ராப்ளம் ஆகுது. எஸ், we are having 35 people around here. ஓகே ஃபைன். இப்போ நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். யாரும் வெயிட்டிங்கில் இல்லை. இனிமேட்டு வெயிட்டிங்கில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக வர மாட்டேன் அந்த கிளாஸு. ஸோ அப்படியே இந்த டாட்டட் சர்க்கிள்லாம் என்னன்னு சொன்னால், இந்த டாட்டட் சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் த எக்ஸைட்டட் ஸ்டேட் அர்த்தம். இது என்னன்னா எமிட் ஆகும் அதனோட லைஃப் டைம் ஸோ ஸ்மால். இதெல்லாம் என்னன்னு சொன்னால் ஜஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டம்ஸ். ஒரு நிமிஷம் அங்கே யாரும் வந்துருக்கா. எஸ், இனிமேட்டு வரவங்கலாம் வெளியிலே வெயிட் பண்ணோட பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஓப்பன் சர்க்கிளாக, ஏன்னா இந்த ரெக்கார்டிங் லெக்சர்ஸ் நான் போட்டுறேன், வேணுன்னா அவங்கள அதை பார்த்து சொல்லலாம். ஸோ இந்த ஓப்பன் சர்க்கிள்லாம் என்னன்னு சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட் ஆட்டம். உங்களுக்கு ஒரு கான்செப்ட்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கோசரம் இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். நான் உங்களுடைய புக்கில் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிரவுண்ட் ஸ்டேட் ஆட்டம்ஸ் அப்படியே கண்டினியூஸாக இங்கே இருக்க ஆட்டம்ஸ்லாம் என்னன்னா அப்சர்வ் பண்ணும், எமிட் பண்ணும், அப்சர்வ் பண்ணும், எமிட் பண்ணும். அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அதில் வந்து என்னன்னா there are two process possible. உங்களுக்கு spontaneous emission photon emit ஆகலாம் அந்த அப்சர்வ் பண்ண பிறகு. ஸோ spontaneous emissionனா it will be randomly emitting the photon, எந்த டைரக்ஷன் வேணாலும் எமிட் பண்ணும். அப்படி இல்லைன்னா stimulated emission கூட இருக்கலாம். stimulated emissionனா it will emit in the direction of the along the axis, அதாவது axis of the active medium. ஆனால் இதுதான் ஆக்டிவ் மீடியம் சொன்னோம். இந்த ஆக்டிவ் மீடியத்தில் either between two plane mirror or curved mirror, இந்த மாதிரி ஒரு கர்வ்டு மிரருக்கு இடைப்பட்ட பகுதியில் வச்சனா இது கர்வ்டு மிரர் ஆர் த கான்கேவ் பிளேனோ கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படின்னா ஒன் சைடு வந்து எப்படின்னா இருக்குன்னா 100% ஒபேக் ஆர் 100% ஒபேக். உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா 100% இருக்கும். அதான் ஒபேக் 100% ஓகேன்னா reflectivity of the one side the planar concave convex sorry it's not convex planar concave mirror எப்படின்னா reflectivity 100% இருக்கும். அப்பனா இங்க எந்த ஃபோட்டான் வந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, சப்போஸ் இங்க வந்து ஒரு ஃபோட்டான் வந்து ஹிட் ஆகுனா அது ஒரு 100 ஃபோட்டான்ஸ் வந்து இந்த மிரர்ல இந்த பக்கம் வந்து மோதுச்சுன்னா அந்த 100 ஃபோட்டான்ஸ் என்ன செய்யணும், it will be reflect back. அதான் என்னன்னா 100% reflectivity. அனதர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா அதே பிளேன் ஆஃப் கான்கேவ் மிரர் இருக்கும். பட் இந்த மிரர் எப்படின்னா இட் வில் பி அரௌண்ட் 99% ஆர் 90. அது வந்து எப்படின்னா டிபெண்ட் ஆன் த யூசேஜ். 99% ரிஃப்ளெக்டிவிட்டி. சில மிரரில் 90 வச்சிருப்பாங்க, சில மிரரில் 94 வச்சிருப்பாங்க, சில இதில் 90 வச்சிருப்பாங்க. உங்களுடைய புக்ஸில் எவ்வளோ இருக்கோ அந்த ரிஃப்ளெக்டிவிட்டி போட்டுக்கலாம். எனக்கு ஒரே நிமிஷம் நம்ம புக்ஸையும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த புக்ஸு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. எஸ், பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர்னு கொடுத்துட்டாங்க. மேபி 90%. யூஸ்வலாக என்னென்னா 99 இந்த மாதிரி சொல்லாத, 90 சொல்லாத. இட் வில் பி தேர் சேயிங் பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர். ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த அவுட்புட் இது வந்து பார்ஷியலி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். பார்ஷியல் ஃபோட்டான் இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும், partially it will transmit. அப்பனா இந்த end of the mirror ல இருந்து தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா you will get the laser beam. ஸோ அப்பனா இந்த மாதிரி ஒரு செட்டப், அதாவது இந்த மாதிரி ஒரு செட்டப்னா ரெண்டு வந்து மிரர் at the end of the active medium, இந்த two mirror, one is
the 100% reflectivity. Another one is the partially it's having the reflectivity. இந்த மாதிரி ரெண்டு மிரர் செட்டப் அண்ட் தென் ஆக்டிவ் மீடியம் இந்த ஒரு கான்ஃபிகரேஷன் தான் என்னன்னு சொல்லணும் the resonant cavity. யூஸ்வலாக ரெண்டு மிரர் இருந்தாலே என்ன சொல்லணும்னா இட்ஸ் அ கேவிட்டின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை த கேவிட்டினா it will be like acting as a resonator. Resonatorனா அங்க இருக்க அந்த லென்த்தை பொறுத்து அந்த in between these two length இந்த லென்த்தை பொறுத்து the distance between the two mirror இந்த லென்த்தை பொறுத்து it will excite or it will just give the particular wavelength. ஸோ இந்த லென்த்தை பொறுத்து அந்த உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த wavelength of the radiation இருக்கும். ஏன்னா இது வந்து யூஸ்வலாக என்ன சொன்னால் இந்த அது மேபி உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக நான் போக வேணாம் மேத்தமெட்டிக்ஸாக ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்டுவலாக என்னன்னு கேட்டிருக்காங்க, அதனால அதோட போதும். என்னன்னா ரெசோனர் கேவிட்டினா இந்த லேசர் செட்டப் இட்ஸ் ஹேவிங் டூ பிளேன் மிரர் ஆர் concave mirror or convex mirror at the two end of the active medium. One side is fully reflecting, it's having one side a fully reflecting mirror, the another side is it's having the partially reflecting mirror. This setup usually called resonant cavity. இதுதான் வேற சிம்பிள் எதுவுமே இல்லை. அந்த ஆக்டிவ் மீடியம் ருபீடியம் காலியம் ஆர்சனைடு CO2 இந்த 3ல ஏதாவது ஒன்று இருக்கலாம். திஸ் இஸ் ஆக்டிவ் மீடியம். ஆக்டிவ் மீடியம் இது வந்து பாத்தீங்கன்னா this is the resonance setup. இதான் என்னன்னா the resonance the mirror setups தான் என்னன்னு சொல்ல resonance setup. two mirror இது ஒன்று இது ஒன்று. ஸோ இதுதான் resonant cavity. இது ஒரு சிம்பிளான டெஃபினிஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆம்பிளிஃபிகேஷன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அது ஆம்பிளிஃபை ஆகுது இந்த ரெசோனன்ட் கேவிட்டிக்குள்ளார. நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் ஆப்டிக்கல் ஆம்பிளிஃபிகேஷன். உங்களுக்கு ஆப்டிக்கல்னா என்னன்னு தெரியும்னா அந்த லைட்னு தெரியும். ஆம்பிளிஃபிகேஷன் என்னன்னு தெரியும்னா நிறைய லைட் அவுட்புட்ல, அதுதான் மீனிங். இப்போ எதுலனா அந்த ரெசோனர் கேவிட்டி செட்டப்ஸ்ல. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா இங்க வந்து ஃபுல்லி ரிஃப்ளெக்டிங் மிரர் இருக்கும்னு தெரியும். ஸோ இட்ஸ் அ ஃபுல்லி மீன்ஸ் 100% ரிஃப்ளெக்டிவிட்டி, இட்ஸ் ஆர் 100%. இங்க என்ன இருக்குன்னா ஆக்டிவ் மீடியம் இருக்கும் அந்த சென்டர்ல. இட் கேன் பி எய்தர் சாலிட் ஸ்டேட் ஆர் செமிகண்டக்டர் ஆர் கேசஸ் லேசர். இந்த ஒரு சைடு என்னன்னா இட்ஸ் அ பார்ஷியலி ரிஃப்ளெக்டிவ் மிரர். எந்த ஒரு செட்டப்பாக இருந்தாலும் காமனா இந்த மாதிரி தான், அதாவது காமன் செட்டப் இது. இதுக்கு அடிஷ்னலாக நிறைய இருக்கலாம். இதுக்கு அடிஷ்னலாக போலரைசேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கும். பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர் நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கேன்னா இப்போ என்ன ஆகும்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டம், இதெல்லாம் கிரவுண்ட் ஸ்டேட் ஆட்டம். அட் எனி மூமெண்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் இந்த டாட்டர் சர்க்கிளாக எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டம், ஓப்பன் சர்க்கிளாக கிரவுண்ட் ஸ்டேட் ஆட்டம். அதாவது எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு போகுது, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. அது என்ன செய்யணும், டூ ப்ராசஸ். அதை எமிஷன் பண்ணும்போது டூ ப்ராசஸ் பாசிபிள். ஒன்று வந்து ஸ்பான்டேனியஸ் எமிஷன், எந்த டைரக்ஷனில் வேணாலும் அந்த ஃபோட்டானை எமிட் பண்ணலாம். மேபி யூ கேன் செக் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் கலர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் எமிஷன். இது இந்த பக்கம் இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கலாம். ஏன்னா ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது. அது வந்து எந்த டைரக்ஷனையும் ஃபாலோ பண்ணாது. இட் வில் பி எமிட் த ரேடியேஷன் இந்த ரேண்டம் டைரக்ஷன். இந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஃபோட்டான் என்ன செய்யலாம்னா இட் வில் ஹிட் த எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டம். ஏன்னா யூஸ்வலாக நம்ம எடுத்த உடனே என்னன்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இட் வில் ஹிட் த எக்ஸைட்டட் ஆட்டம், இட் வில் ட்ரிஜர் த எக்ஸைட்டட் ஆட்டம் டு த ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஏன்னா அது வந்து வெளியில உள்ளார நிறைய ஆட்டம்ஸ் இருக்கிறதால அது உள்ளார என்னன்னா எக்ஸைட் ஸ்டேட் ஆட்டத்துக்குள்ள மோதிக்கிட்டே இருக்கும். அது என்ன செய்யணும், இட் வில் கிவ் த ஸ்டிமுலேட்டட் எமிஷன். எந்த டைரக்ஷன் வேணாலும் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இருக்கலாம். ஓகே, நீங்க வந்து சார் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்குமா, ஏன் இந்த டைரக்ஷன்ல கூட உங்களுக்கு ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இருக்கலாம். ஏன்னா சப்போஸ் இங்க ஒரு ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆட்டம் இங்க வந்து இப்படி ஹிட் பண்ணுச்சுன்னா இங்க எக்ஸைட் ஸ்டேட் ஆட்டம் வந்துச்சுன்னா இந்த டைரக்ஷன்ல கூட உங்களுக்கு ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இருக்கலாம். ஓகே, அதனால நம்ம பர்டிகுலர் டைரக்ஷன் சொல்ல முடியாது. பட் இது என்ன ஆகும்னா இந்த டைரக்ஷன்லையும் இந்த டைரக்ஷன், அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் டைரக்ஷன்ல ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஃபோட்டான் எமிட் ஆனா இது என்ன செய்யணும், இட் வில் ஹிட் த ஃபுல்லி ரிஃப்ளெக்டிங் மிரர் இந்த பக்கம். அப்படின்னா இது என்ன செய்யணும், இந்த ரெண்டு ஃபோட்டானையும் இட் வில் ஜஸ்ட் புட் பேக் டு த ஆக்டிவ் மீடியம். அது திரும்ப என்ன செய்யணும், அந்த ஆக்டிவ் மீடியத்துக்குள்ளார ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். ஏன்னா 100% ரிஃப்ளெக்டிவிட்டி இங்கே இருக்கு.
அப்படி ஆக்டிவ் மீடியத்தில் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர் இருக்கு. இது வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் பண்ணாது. இதுவும் என்ன செய்யணும், இட் வில் ட்ரை டு புட் த சப்போஸ் 50 ஆட்டம் மோதுச்சுன்னா, சாரி 50 ஃபோட்டான் இங்கே மோதுச்சுன்னா 50 ஃபோட்டானில் 25 ஃபோட்டானை உள்ளார திரும்ப போடும். எங்கே போடுனா த ஆக்டிவ் மீடியத்துக்குள்ளாரே போடும். ஸோ யூ கேன் டேக் திஸ் இஸ் த ஆக்டிவ் மீடியம். திரும்ப எங்கே போகணும், ஆக்டிவ் மீடியத்துக்குள்ளாரே போடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஃபோட்டான்ஸ் வந்து இப்போ இங்கே மிரர்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வர ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஃபோட்டான் ஹைலி கோஹரண்டா இருக்கும், மோனோக்ரோமேட்டிக்கா இருக்கும். அப்போ அந்த ஃபோட்டான்ஸ்லாம் என்ன செய்யணும், திரும்ப வந்து உள்ளார அந்த எக்ஸரே ஸ்டேட் ஆட்டத்தை மோதும் போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதாவது அந்த ஸ்டார்டிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஸ்டிமுலேட்டட் எமிஷன் நடக்கும். ரிஃப்ளெக்ட் ஆன ஆயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு எப்படின்னா there will be a number will be large, the stimulated emission number will be large, கொஞ்சம் அதிகமாக நடக்கும் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம். நிறைய ஃபோட்டான்ஸ் வந்து ஸ்டிமுலேட்டட் எமிஷன் நடத்தும். அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபோட்டான்ஸ் இங்கே கிடைக்கும். அதே போல் அது பில்ட் ஆகிட்டே போச்சுன்னா, இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகிட்டே போச்சுன்னா திரும்ப என்ன செய்யணும், இந்த எமிட்டான அந்த ஸ்டிமுலேட்டட் எமிட்டட் ஃபோட்டான்ஸ் திரும்ப மிரரில் மோதும், இந்த பக்கம் மிரரில் மோதும். உங்களுக்கு என்ன ஆகுனா திரும்ப என்ன ஆகுனா ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ப்ராசஸ் வந்து பில்டப் ஆகும். ஏன்னா எனக்கு மேலே ஜெனன் ஃபிளாஷ் லேம்ப் இருக்க வரையும் இது எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆர்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மிரர்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர அந்த ஃபோட்டான்லாம் என்ன செய்யணும், இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆர்ட்ஸ்ல மோதிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆர் அட் த ஸ்டெடி ஸ்டேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல அந்த பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர் அவுட்புட்ல உங்களுக்கு யூ வில் கெட் த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஃபோட்டான் மூலமா நிறைய ஃபோட்டான் வரும். இந்த ஃபோட்டான்ஸ் தான் என்னன்னு சொன்னா லேசர் ஃபோட்டான்ஸ். சேம் ஃபேஸ், மேபி நான் கரெக்டாக ட்ரா பண்ணேன். ஸோ திஸ் இஸ் அ லேசர் ஃபோட்டான், சேம் ஃபேஸ், சேம் ஃப்ரீக்வன்சி, ஹைலி மோனோக்ரோமேட்டிக். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் கன்வர்ஜிங் பீம்ஸ் ஆர் இட் வில் பி த டைரக்ஷனாலிட்டி ஆஃப் த பீம் வில் பி லார்ஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டான்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த எண்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ், அதாவது அட் த ஸ்டெடி ஸ்டேட் நான் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ட்ரா பண்ணிட்டு இருக்கல. நான் ஜஸ்ட் சென்ட்ரலாக என்ன சொல்லிடுறேன்னா அட் த ஸ்டெடி ஸ்டேட் we will get the laser output. ஸோ இதுதான் என்னன்னு சொன்னால் இன் ஜென்ரலாக ஆப்டிக்கல் ஆம்பிளிஃபிகேஷன். ஏன்னா இனிஷியலாக நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஸ்பான்டேனியஸ் எமிஷனாக இருக்குது, ஸ்டிமுலேட்டட் எமிஷனாக இருக்குது. பட் அந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் எந்த டைரக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த லேசர் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஃபோட்டான் பில்டப் ஆகும்னா அந்த மிரர் டைரக்ஷனில் இருந்தால் மட்டும்தான். மற்ற டைரக்ஷனில் இருந்தால் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஜஸ்ட் இட் வில் எஸ்கேப், அந்த கேவிட்டி விட்டு எஸ்கேப் ஆகிடும் இந்த டயக்ராம் பொறுத்தவரையும். அப்படின்னா ஃபைனலாக இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக ஆகும்போது ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஃபோட்டான் உள்ளார பில்டப் ஆகிட்டே இருக்கும். அவுட்புட்டில் உங்களுக்கு என்னன்னா ஸ்டிமுலேட்டட் எமிட்டட் ஃபோட்டான், அதாவது லேசர் ஃபோட்டான் வந்து நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் தான் என்னன்னா ஆப்டிக்கல் ஆம்பிளிஃபிகேஷன். இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. வாட் இஸ் த லென்த் இட் ஷுட் ஹேவ், வாட் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் அதில் இருக்கணும், எவ்வளோ மினிமம் இருக்கணும், அப்படி ஆக்டிவ் மீடியமோட டென்சிட்டி எப்படி இருக்கணும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் எதையுமே டிஸ்கஸ் பண்ணல இங்கே, ரொம்ப டெப்த்தாக போகல. ஜஸ்ட் வி ஆர் அனலைசிங் குவாலிட்டேட்டிவ் நாட் குவான்டிடேட்டிவ் ஸ்டடி ஹியர். உங்களுக்கு அந்த சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, இட்ஸ் ஜஸ்ட் குவாலிட்டேட்டிவ் ஸ்டடீஸ். ஸோ இதுதான் ஆப்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. லேசரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான். நான் ஃபர்ஸ்ட் அதாவது செகண்ட் கிளாஸ்ல தேர்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த லேசர். ஏன்னா இதோட முடியுது த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த லேசர். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் டைரக்ஷனாலிட்டி வில் பி லார்ஜ். த டைரக்ஷனாலிட்டினா என்னன்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு நம்ம கேண்டில் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களா, ஒரு கேண்டில் இருக்குன்னா இந்த மாதிரி கேண்டில் இருக்குன்னா த கேண்டில் வில் எமிட் த ரேடியேஷன் இன் எனி டைரக்ஷன். இதுக்கு வந்து ஒரு டைரக்ஷனாலிட்டி கிடையாது, இட்ஸ் ஹேவிங் டைவர்ஜிங் ப்ராப்பர்ட்டி. அதே நான் ஒரு லேசர் லைட்டு சோர்ஸ் எடுத்தேன்னா, இதான் லேசர் லைட்டு சோர்ஸ்னு வச்சுங்க, ரூபி லேசர்னு கூட வச்சுங்க. த டைரக்ஷனாலிட்டி இட் வில் பி டைரக்டட் இன் ஒன் பர்டிகுலர் டைரக்ஷன். அது அந்த அவுட்புட்டை நம்ம எந்த டைரக்ஷன் நோக்கி வைக்கிறோமோ அந்த டைரக்ஷனை நோக்கி இந்த லேசர் பீம் போகும். அதுதான் டைரக்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலி மோனோக்ரோமேட்டிக்.
ஆர் ஹை இன்டென்சிட்டிக்கு தான் பார்க்கலாம். ஹைலி இன்டென்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்க ஒரு டிடெக்டர் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல உங்களுக்கு எப்படின்னா the intensity will be the very less. அதே இங்க வந்து வச்சு பாத்தீங்கன்னா the intensity of the beam will be large. இது பாத்தீங்கன்னா ஒரு 1 to ஒரு 1000 மைக்ரோ ஆர் நானோ வாட் 10 power minus 6 to 10 power minus 9 வாட் பவர் இருந்துச்சுன்னா எதுனா the ordinary source. ஆர்டினரி சோர்ஸோட பவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லேசர் சோர்ஸோட பவர் எப்படின்னா the laser source 1 milliwatt to 1 watt. இதுவரை உங்களுக்கு என்ன இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் லெவல் அப்ளிகேஷன் இல்லைன்னா ரிசர்ச் லேபரேட்டரியில் யூஸ் பண்ணுற லேசரோட பவர் இந்த ரேஞ்சில் இருக்கும். திஸ் இஸ் அ லேசர் பவர். லேசர் பவர் அப்படின்னா எது ஹைலி இன்டென்ஸ் லேசர்னா எது ஹைலி இன்டென்ஸ் பீம்னு நீங்க கேட்டீங்கன்னா the compared to the ordinary source இதுனா மைக்ரோவாட் பவர், மைக்ரோவாட் டு நானோவாட். ஓகே, ஆனா இங்க பாத்தீங்கன்னா மில்லிவாட் டு வாட். அப்படி லேசர் will be the highly intense beam அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the highly mono, the third property highly monochromatic. ஸோ ஹைலி மோனோக்ரோமேட்டிக் பார்த்தீங்கன்னா there is a suppose நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணதான் ஒரு ஆர்டினரி லேசர் பீம் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் we can choose a different color. நான் என்ன செய்யறேன்னா x axisல the frequency ட்ரா பண்றேன், y axisல that's we are drawing the intensity அப்படின்னு வச்சுங்க. ஒரு ரெண்டு சோர்ஸ் எடுத்துட்டு ஒரு ஆர்டினரி சோர்ஸ் ஒரு லேசர் சோர்ஸ் நான் frequency versus intensity ட்ரா பண்ணனா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஆர்டினரி சோர்ஸா இருந்தா it will give the broader spectrum. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன broader spectrum இருக்கும். அதே லேசர் சோர்ஸ் எடுத்தீங்கன்னா this is the ordinary source. Ordinary source means even you can take the torch light or tube light. எது வேணாலும் இருக்கலாம் ordinary source. அதே லேசர் சோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா it will be highly intense but the spread over frequency or wavelength will be small. எவ்வளவுனா this is a laser source. சார் அப்படின்னா எவ்வளோ சார் இந்த ஸ்ப்ரெட் இருக்கும்? இது ஆர்டினரி சோர்ஸோட ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா 1 to some 100 or 200 ஜிகாஹெர்ட்ஸ் வரையும் அதனுடைய ஸ்ப்ரெட் இருக்கும். ஒரு ஆர்டினரி சோர்ஸ்ல இவ்வளோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கும். நீங்க அதில் இருக்க ஃபோட்டான் எடுத்து மெஷர் பண்ணீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளார எதில் வேணாலும் ஃபாலோ ஆகலாம். அதே ஒரு லேசர் சோர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் யூ ஆர் டேக்கிங் திஸ் லேசர் சோர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதனுடைய ஸ்ப்ரெட் ஒரு 100 to இப்போலாம் பார்த்தீங்கன்னா 10 ஹெர்ட்ஸ் வரையும் குறைச்சிட்டாங்க. ஹெர்ட்ஸ் எங்க இருக்கு? எந்த ஒரு ஃபோட்டான் சூஸ் பண்ணி மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதோடைய ஃப்ரீக்வன்சி ஸ்ப்ரெட் வந்து இட் வில் பி வெரி லெஸ். ஆனால் ஆர்டினரி சோர்ஸ்க்கு ஆர்டினரி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா the frequency spread is very large. அதனால தான் என்னன்னு சொல்லணும்னா லேசர் சோர்ஸ் இட்ஸ் ஹைலி மோனோக்ரோமேட்டிக். the fourth property பார்த்தீங்கன்னா so highly intense, highly monochromatic, the high directionality. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா there is one more property. அது என்னன்னு பார்த்துடலாம். உங்களுடைய புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஹைலி கோகரண்ட், திஸ் அனதர் இம்பார்ட்டன்ட், த லாஸ்ட் ஒன். இதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் நான் நடத்தியிருக்கேன். ஹைலி கோகரண்ட் கோகரண்ட்னா ஒன்றும் உங்களுக்கு அவுட்புட் பீம் எப்படின்னா சேம் ஃபேஸ், சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ்லென்த், சேம் டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னா ஹைலி கோஹரண்ட் பீம். இந்த மாதிரி இருக்க பீம் தான் என்னன்னா கோஹரண்ட் பீம். அதாவது ஒரு ஃபோட்டோனும் இன்னொரு ஃபோட்டோனும் பார்த்தீங்கன்னா சேமா, அதாவது கோஹரண்டா ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணும். அதுதான் லேசர் லைட்டோட ஒரு அட்வான்டேஜ். ஆனால் ஆர்டினரி சோர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டினரி சோர்ஸில் ஒரு ஃபோட்டான் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபோட்டான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதனுடைய வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி வேரி ஆகும். இன்னொரு ஃபோட்டான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கலாம். அந்த டைரக்ஷனும் வேரி ஆகும், ஃபேஸும் வேரி ஆகும். பட் லேசரை சூஸ் பண்ணீங்கன்னா it will give this kind of property, highly or coherent. All the photons behave in the same manner. அதனால தான் லேசர் வந்து ரொம்ப ஹைலி இன்டென்ஸ்னு சொல்கிறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எங்கே எது வரையும் டெவலப் ஆயிருக்குன்னா உங்களுடைய இது ஆர்மி லெவலில் டெவலப் ஆயிருக்கு. அதாவது எதிரி நாட்டு மிசைலை எப்படி வந்து அழிக்கிறது,
ஹைலி இன்டென்ஸ் லேசர் பீம் கொண்டு நிறைய மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு இமேஜினேஷன் அவங்களுக்கு என்னன்னா காமிச்சிருப்பாங்க. லேசரை வச்சு நம்ம பாடியை கட் பண்ணுறது. நமக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் நோபல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த லேசரோட கண்டுபிடிப்புக்கோசரம் கொடுத்தாங்க. அதில் வந்து உங்களுக்கு அந்த சில பேருக்கு என்னன்னா கிட்ட பார்வை இருக்கும், தூர பார்வை இருக்கும். அதில் ஏன்னா ரெட்டினா வளர்ந்துருக்கும். அப்படின்னா பல்ஸ்டு லேசரை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ரெட்டினாவை கரைச்சி இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு வந்து கண்ணாடி போட்டிருக்கவங்க கண்ணாடி போடாத மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குல்ல சார்? எஸ், சைடு எஃபெக்ட் வந்து உனக்கு இருக்காது. ஏன்னா அது வந்து உன்னுடைய கண்ணு வந்து தாங்குற அளவுக்கு தான் என்ன கொடுப்பாங்கன்னா இது லேசர் பீமோ செலுத்துவாங்க. அதாவது அதை வந்து பல்ஸ்டு லேசருங்கிறதால அதனுடைய உன்னுடைய திக்னஸ் ஆஃப் த லேயர் மெஷர் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்றப்பெல்லாம் இன்டென்சிட்டி குறைச்சி வைப்பாங்க. ஒரு மைக்ரோவாட் லேசர்னு வச்சுக்கிங்க, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது கண்ணில் பட்டா. ஏன்னா மைக்ரோவாட் இல்லைன்னா நானோவாட் லெவலில் செலுத்துவாங்க அந்த பல்ஸ்டு லேசர். நார்மலாக நம்ம வந்து என்னன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு மில்லி வாட்டை தான் பார்த்தோன்னா கண்ணு போயிடும். மில்லி வாட் ரேஞ்சில் இருக்க லேசர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். வாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு எரிஞ்சு போயிடும் அந்த வாட் பவர் இருக்கிறதா. பட் மைக்ரோ வாட், நானோ வாட்லாம் உங்களுக்கு வந்து நானோ வாட், பிக்கோ வாட்லாம் எதுவும் செய்யாது. அது பல்ஸ்டு லேசர் தான். ஒரு ஷார்ட் பீரியட்ல என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு அந்த பல்ஸ் கொடுப்பாங்க. ஒரு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டேன். லைக் ஒரு டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்ஸ்டு லேசர் வந்து ஃபெம்டோ செகண்ட் லேசர், ஆட்டோ செகண்ட் லேசர் சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டானோட அந்த லைஃப், அதாவது அந்த ஃபோட்டான் எமிஷன் எவ்வளோனா நானோ செகண்ட் விட்டு விட்டு வரும். அப்போ வந்து மோத அதை அரிச்சுக்கிட்டே இருக்கும். என்னன்னா அந்த ரெட்டினாவை உங்களுக்கு மேலே இருக்கிறத அந்த லேயர் ஃபுல்லாக அரிச்சு அந்த செல்கெல்லாம் சாவடிச்சிடும். எஸ், இட்ஸ் டேமேஜிங் தட் செல். அது எது வரையும் பார்ப்பாங்கன்னா அந்த திக்னஸ் வந்து எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிற வரையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இவ்வளோ லென்த் இருந்தால் இவ்வளோ நேரம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொடுத்தாலும் ஆபத்து தான். அது கண்டிப்பாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் எதை யூஸ் பண்ணாங்கன்னா லேசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது. அது வந்து 100% அதை என்ன செய்யுதுன்னா லேசர் வந்து கேன்சர் செல்ஸை மட்டும் சாவடிக்க மாட்டேங்குது, ஆன்லைன் செல்லையும் சாவடிச்சிருது. நிறைய பேர் வந்து லைஃப்பை ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோசரம் இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அது வந்து 100% வந்து நாட் எஃபிஷியன்ட் மெத்தடு. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து கேன்சர் வந்து ஒரு 1 இயர்ல சாகக்கூடிய கண்டிஷன்னா ஒரு 5 இயர்ஸ் இல்லைன்னா ஒரு 10 இயர்ஸ் அவங்களுடைய லைஃப் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோசரம் லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த பிரெட் கேன்சர் இந்த மாதிரி கேன்சர்ஸ்லாம் வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. அதனால தான் இப்போ வந்து என்னன்னா லேசர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து போகிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புக்குள்ளே இருக்குது. ஈவன் எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் இப்போதைக்கு போயிட்டு இருக்கிறதுல ஈவன் ஒரு கிராவிடேஷனல்